சித்தருக்காக இறைவனே இடம் மாறிய திருத்தலம். இறைவனை வழிபடுவதற்கு 4 வகைகள் உள்ளன. அதில் 4வது வகை பயனை எதிர்பாராமல் வணங்குவதும் பூஜை செய்வதும் ஆத்ம நிறையாக வழிபடுவதுமான சித்தர்கள் வழிபாடு என்று ஆன்மீக பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உலக வாழ்வை துச்சமென மதித்து சிந்தனை அனைத்தையும் சிவபெருமானின் மேல் வைத்தவர்கள் சித்தர்கள். அவர்களில் 18 சித்தர்கள் முக்கியமானவர்களாக போற்றப்படுகிறார்கள். அந்த 18 சித்தர்களில் ஒருவரான இடைக்காட்டு சித்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஆலயம்தான் ஆதி சொக்கநாதர் கோவில். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என 3 பெருமைகளும் ஒருங்கே அமையப்பெற்ற இந்த ஆலயம் வைகை ஆற்றின் அருகில் அமைந்திருக்கிறது. 64 திருவிளையாடல் புராணத்தில் 56வது திருவிளையாடலாக வருவது இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். இந்த படலத்தில் இடைக்காட சுத்தரின் பிணக்கை தீர்க்கும் வகையில் சோமசுந்தர கடவுள் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டு எழுந்தருளிய திருத்தலம் இதுவாகும். அதோடு குபேரன் தன்னிடம் உள்ள செல்வத்தை மேலும் பெருக்கிக் கொள்ளும் வகையில் சொக்கநாத பெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலமாகவும் இது திகழ்கிறது. நவக்கிரகங்களில் புதன் பகவான் வழிபட்ட இடம் என்பதால் இது புதன் கஷேத்திரமாகவும் விளங்குகிறது. இந்த ஆலயம் உத்தர ஆலவாய், வட ஆலவாய் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. குபேரன், இடைக்காடர், கபிலர், சங்கப்புலவர்கள், மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்கள், நாயக்க மன்னர்கள், எண்ணில் அடங்காத சிவனடியார்கள் வழிபட்ட தலமே இந்த ஆதி சொக்கநாதர் திருக்கோவில் ஆகும். மதுரை நகர பகுதியில் அமைந்துள்ள இக்கோவில் பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமாக போற்றப்படுகிறது. இங்கு இடதுபுறத்தில் ஆதி சொக்கநாதரும் வலதுபுறத்தில் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளி இருக்கிறார்கள். இறைவன் இறைவிக்கு முன்பாக விநாயகரும் முருகனும் உள்ளனர். அதோடு சமயக்குறவர் என்று சொல்லப்படும் அப்பர், திருஞான சம்பந்தர், கந்தர், மாணிக்கவாசகர் மற்றும் தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் ஆட்சி தருகின்றனர். மூலவரின் கருவறையை சுற்றி வரும்போது இடைக்காடர் அமர்ந்த நிலையில் வீற்றிருக்கிறார். நடராஜர், சிவகாமி அம்பாள், காலபைரவர், நவக்கிரகங்களும் தனித்தனி சன்னதிகளில் உள்ளனர். ஒரு மண்டலம் இக்கோவிலுக்கு வந்து சுவாமியையும் அம்மனையும் வழிபட்டால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வறுமை நீங்கும் என்கிறார்கள். புதந்தோஷம் உள்ளவர்கள் இத்தலை இறைவனையும் இறைவியையும் வழிபட்டால் புதந்தோஷம் விலகுமாம். இவ்வாலயத்தில் வைகாசி உற்சவம், ஐப்பசி மாத பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி ஆகிய நாட்களில் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. 4 கால பூஜை நடைபெறும் இந்த ஆலயமானது காலை 6:30 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அமைவிடம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் கிழக்கு வாசலுக்கு அருகாமையில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. மதுரை பெரியார் பஸ் நிலையத்தில் இருந்து சிம்மக்கல் பஸ் நிறுத்தத்தில் இறங்கி நடக்கும் தூரத்தில் இந்த ஆலயம் உள்ளது.